ஹலோ வணக்கம். இன்னைக்கு உங்களுக்காக அனிமேஷன் லிஸ்ட்ல என்ன படம் கொண்டு வந்திருக்கேன்னா 2021 வெளிவந்த எக்ஸ்டிங்க்ட்னு ஒரு அட்வென்ச்சர் காமெடி பிளஸ் சயின்ஸ் ஃபிக்ஷனும் கலந்த ஒரு மூவியா தான் கொண்டு வந்திருக்கேன். ஸோ படத்தோட ஒன்லைனரை சொல்லி ஆரம்பிக்கலான்னு தான் பார்த்தேன். ஆனா அவங்க வச்ச பேர்ல மொத்த கதையுமே ஒரே வேர்ட்ல அடக்கிட்டாங்க. அப்படி பார்க்கும்போது எக்ஸ்டிங் அப்படின்ற அந்த படத்துக்கான மீனிங்னு பார்த்தோம்னா அழிஞ்சு போனவைன்னு. ஸோ காலத்தால் அழிஞ்சு போன ஏதோ ஒரு உயிரினத்தோட கதையை தான் படமா எடுத்திருக்காங்கன்னு தெரிய வருது. அப்படி அது என்ன உயிரினம்னு ஒன்லைனர்ல புரிய வைக்க முடியாது, உள்ள போய் தான் தெரிஞ்சுக்கணும். ஸோ வெல்கம் டு மை சேனல். நான் உங்கள் வாசன் வாய்ஸ் ஓவர். வாங்க கதை கேட்க போலாம். படத்தோட ஓப்பனிங்ல நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச சார்லஸ் டார்வினை காட்டுறாங்க. அவர் ஒரு ஜியாலஜிஸ்ட் பிளஸ் பயாலஜிஸ்ட். இப்போ அது நமக்கு அவசியம் இல்லாத ஒண்ணு. ஆக்சுவலா அவர் எதுக்காக காட்டியிருக்காங்கன்னா, கடல் வழி பயணத்துல தன்னோட மாலுமிகளோட சேர்ந்து ஒரு தீவுக்குள்ளார இருக்கிற எக்ஸ்ட்ராடினரி கிரியேச்சர்ஸை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் போயிட்டு இருக்காரு. தென் கட் பண்ணா சார்லஸ் டார்வின் எந்த ஒரு தீவை கண்டுபிடிச்சு பார்க்கணும்னு ஆசைப்பட்டாரோ சேம் அதே ஐலாண்டை காட்டுறாங்க. அங்க ஃபிளம்மல்ஸ்னு சொல்லப்படுற ஒரு சப்பியான அழகான ஒரு உயிரினம் தான் வாழ்ந்துட்டு வருதுங்க. பார்க்க ஹெட்ஜாக் மாதிரியும் எலி மூஞ்சாவும் இருந்தாலும் அதுங்களோட தனித்துவமான உருவமைப்பு நம்ம விரும்பி சாப்பிட்ற டோனட்ஸ். இன்னும் புரியுற மாதிரி சொல்லணும்னா மெதுவடையில ஓட்டம் இருக்கும் பாத்தீங்களா, அதே மாதிரிதான் இருக்கும். என்னதான் அதுங்களோட இனத்துல பார்க்க எல்லாமே ஒரே மாதிரி இருந்தாலும் ஒவ்வொரு ஃபிளமல்ஸோட கேரக்டர்ஸுமே வித்தியாசமா தான் இருக்கும். அப்படி பார்க்கும்போது இந்த கதையில அந்த தீவுல உள்ள ஃபிளமல்ஸ் கூட்டத்திலே சேட்டை பிடிச்சதுங்கன்னா அது இந்த ரெண்டு மட்டும்தான். இதுங்களை பத்தி இன்னும் விவரமா சொல்லணும்னா ரெண்டுமே இணைப்பறியாத அக்கா தம்பிங்க. ஆனா ரெண்டு பேருமே பயங்கரமா சேட்டை பண்றவங்க. இதனாலேயே அந்த தீவுல உள்ள மொத்த ஃபிளமல்ஸ் கூட்டத்துக்குமே இவங்க ரெண்டு பேர்னா சுத்தமா ஆகாது. அப்படி இருக்க வருஷத்துல ஒரு நாள் அதுங்கெல்லாம் கூட்டமா சேர்ந்து ஃப்ளவர் ஃபெஸ்டிவல்னு ஒரு கோலாகலமான திருவிழாவை சிறப்பா கொண்டாடுங்க. ஸோ இந்த வருஷமும் அந்த திருவிழா நடக்கிறதுக்கு இன்னும் 2 நாள் தான் இருக்குன்ற பட்சத்துல எல்லாருமே ஒரு பரபரப்போடையும் பதட்டத்தோடையும் பூக்களை சேகரிச்சுட்டு இருக்கும் போது அக்கா தம்பி 2 பேரும் மட்டும் ஆளுக்கு ஒரு கையில பூவை வச்சுக்கிட்டு அவ்வளவு கூலா இருக்காங்க. ஆனா பக்கத்துல 3ஆவதா ஒரு ஃபிளம்மல்ஸ் இவங்க பேசுறது கோவத்தோட கேட்டுட்டு இருக்கு. அதுதான் இந்த ஃப்ளவர் ஃபெஸ்டிவலுக்கான இன்சார்ஜ். அப்படி இருக்க பொறுப்புணர்ச்சியோட நீங்க 2 பேரும் பூக்களை சேகரிக்கலனாலும் பரவாயில்ல, பொத்திக்கிட்டு இருந்தாலே போதும், நீங்க பண்ற சேட்டையில முன்ன வருஷமே முடிச்சு விட்டீங்க. ஸோ இந்த முறையாவது என்ஜாய் பண்ண விடுங்களேன்னு போற போக்கிலே புலம்பிட்டு போயிடுச்சு. என்ன பண்ண காத்திருக்காங்களோ தெரியலையே கடவுளேன்னு. அப்புறம் அவங்க கொண்டாட போற திருவிழாவை எப்படி ஆரம்பிச்சு சிறப்பா கொண்டு போகணுன்ற விஷயத்த அதுங்களோட கூட்டத்துக்கான தலைவன் ஒருத்தன் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கும் போது அங்கேயும் இடையில பூந்து இடைஞ்சல் பண்ண வந்தவங்க முழு மரத்தையே ஒரு ஃபிளமல்ஸ் மண்டையில தள்ளி விட்டு தகராறு பண்ணி விட்டாங்க. இதை பார்த்த உடனே தலைவனுக்கு பயங்கரமான கோபம். அக்கா தம்பியோட அட்டகாசம் கொஞ்சம் அளவுக்கு அதிகமா தான் போயிட்டு இருக்குன்னு, நான் பேசி முடிக்கிற வரைக்கும் நீங்க பக்கமே வரக்கூடாது, போய் கடல் பக்கம் நண்டு முடுக்கிற வேலையை பாருங்கன்னு அனுப்பிவிட்டான். தென் இந்த ஒரு கேப்ல தான் அந்த ஃபிளமல்ஸ் கூட்டம் கலெக்ட் பண்ண மொத்த பூக்களையும் ஒன்னா சேர்த்து அதுங்களோட உருவத்திலே ஒரு பெரிய ஃப்ளவர் ஹார்ட் உருவாக்கி வச்சிருக்குங்க ஃப்ளவர் ஃபெஸ்டிவலை என்ஜாய் பண்றதுக்காக. தென் இவங்க 2 பேரையும் தனியா ஒதுக்கி வச்சுட்டு அவங்க எல்லாம் ஃப்ளவர் ஃபெஸ்டிவலுக்கான ஏற்பாடு பண்ணதுனால தம்பிக்கு லைட்டா ஃபீல் ஆயிட்டான். ஸோ அந்த அக்கா ஃபிளமல் என்ன பண்ணுது, அதுக்கு ஒரு திமிகல ஃப்ரெண்ட் இருக்கு. வாடா தம்பி, நான் உனக்கு ஃபன் பண்ணி காட்டுறேன்னு கடல்ல நீந்திட்டு கிடந்த திமிகலத்தை கரைக்கு கூப்பிடுறேன்னு அதுவும் பதிலுக்கு அடே அப்பா 6 மாசம் கழிச்சு என்னைக்காவது கூப்பிட்டாலேன்னு ஒரு எதிர்பார்ப்போட கரை பக்கம் ஒதுங்கினதும் கடல்ல இருந்த கால் பாகம் தண்ணி கரை ஒதுங்கிருச்சு. இதனால பிரச்சனை என்னன்னா அதுங்க ஆசையா கொண்டாடணும்னு அத்தனை பூவையும் கலெக்ட் பண்ணி உருவாக்கி வச்ச அதுங்களோட உருவ சிலையுமே ஒன்னுத்துக்குமே ஆகாம வேஸ்டா போயிடுச்சு. இவங்க 2 பேரும் தொடரத்தெல்லாம் தொலைங்காம இருந்தா கூட பரவாயில்ல, எல்லாமே விளங்காம போயிட்டுதா. ஸோ அந்த கூட்டத்தோட தலைவன் ஒரு முடிவுக்கே வந்துட்டான். திருவிழா ஆரம்பிச்சு முடிகிற வரைக்கும் நீங்க 2 பேரும் ஊர் பக்கமே வரக்கூடாதுன்னு கடலுக்கு நடுவுல இருந்த ஒரு சின்ன பாறை மேல உட்கார வச்சு பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டு போயிட்டாங்க. அப்புறம் தம்பி முன்ன இருந்ததை விட ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டா நம்ம திருவிழாவுக்கு போகவே முடியாதான்னு. தென் அவனோட அக்காவுமே லைட்டா கில்ட்டா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டா. ஏன்னா அவ பண்ண சேட்டையினால தானே இவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்ததுன்னு. ஸோ என்னடா பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும் போதுதான் திடீர்னு அங்க வந்த ஒரு பறவை ஒரு சின்ன பூவை இவங்க கிட்ட கொடுத்ததுமே அவளுக்கு ஒரு ஐடியா தோணுது. நம்ம பண்ண தப்ப நம்மளே பூவை கொடுத்து சரி பண்ணிட்டா பிரச்சனை முடிஞ்சது இல்லைன்னு ஒரு பிளானோட பூக்களை கலெக்ட் பண்றதுக்காக மலையோட உச்சிக்கு போறாங்க. அவங்க கஷ்டப்பட்டு வந்த இடத்துல எதிர்பார்க்காத அளவுக்கு பூக்கள் கிடைச்சதுனால ஒன்னும் ஃபீல் பண்ணாதரா தம்பி, எப்படியும் நம்ம 2 பேரும் ஃப்ளவர் ஃபெஸ்டிவலுக்கு போயிடலான்னு அந்த அக்கா ஃபிளமல் ஆறுதல் சொல்லிட்டு திரும்ப சரியா அவங்க இருந்த இடத்துக்கு கொஞ்சம் கீழே ரொம்ப அழகான பூ ஒண்ணு பார்க்கறதுக்கே ஆளை ஈர்க்கிற மாதிரி இருந்ததும் இத்தனை பூக்களை கொண்டு போறதுக்கு அந்த அழகான ஒரு பூவை மட்டும் பறிச்சு கொண்டு போனாலே போதும்னு ஒரு மரத்துல கயிறை கட்டிட்டு தம்பியை புடிச்சுக்க சொல்லிட்டு அக்கா என்ன பண்றா, கயிறை எடுத்து பலமா கட்டிக்கிட்டு அந்த பூவை எடுக்கிறதுக்காக கிட்ட போனதும் கரெக்டா அந்த நேரம் பார்த்து அங்க வந்த ஒரு பறவை மரத்துல கட்டி தம்பி பிடிச்சிருந்த கயிறை கொத்தி கட் பண்ணி விட்டுருச்சு. தென் 2 பேருமே பிச்சுக்கிட்டு அந்த பூவுக்குள்ளார விழுந்துடுறாங்க. ஒன்ஸ் அவங்க 2 பேரும் அந்த பூவுக்குள்ள வந்ததுமே அது அவங்க 2 பேரையுமே வேற ஒரு இடத்தோட இருட்டான ஒரு பகுதியில கொண்டு வந்து விட்டுருச்சு.
தென் அவங்களை எதிர்நோக்கி மான்ஸ்டர் மாதிரியான ஒரு நிழல் வர கடைசியில பார்த்தா அது ஒரு பாட்டி அவங்களோட வீட்டை வேக்கம் கிளீனரை வச்சு கிளீன் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களோட இடத்துக்கு இது அப்படியே ஆப்போசிட்டா இருக்கிறதுனால அவங்களுக்கு என்ன நடக்குதுன்னு புரியாம குழப்பத்துல அந்த வீட்டுக்குள்ள அங்கேயும் இங்கேயும் ஓடுதுங்க. அப்பதான் சப்பியா அதே வீட்டுல ஒரு வெள்ளை கலர் குட்டி நாயை பாக்குறாங்க. அது தூங்கிட்டு இருந்த வரைக்கும் இவங்க 2 பேரும் அதை பார்த்து ரசிச்சிட்டு இருந்தாங்க. ஒன்ஸ் அதுக்கு முழிப்பு வந்து இவங்களை பார்த்ததுமே கொலைக்க ஆரம்பிச்சு துரத்தவும் செய்யுது. அப்புறம் அந்த நாய்க்கிட்ட இருந்தும் அந்த வீட்டுல இருந்தும் தப்பிச்சு ஒரு வழியா வெளியே வந்துட்டாங்க. அப்பதான் அவங்களுக்கு மனுஷங்களோட உலகம் இந்த அளவுக்கு பிரம்மாண்டமா இருக்கான்னு முறையா வியப்போட பாக்குறாங்க. துரத்திட்டு வந்த நாய்க்குட்டி மறுபடியும் அவங்க இருக்கிற இடத்த தேடி கண்டுபிடிச்சு வந்துருச்சு. ஒன்னும் பயப்படாதீங்க, நான் உங்களுக்கு உதவி பண்ண தான் வந்திருக்கேன்னு தன்னை ஒரு ஃப்ரெண்ட்லி டாக அதுங்க கிட்ட அறிமுகப்படுத்திக்கிச்சு. பதிலுக்கு அந்த ஃபிளம்மல்ஸுமே சேம் அதே மாதிரி இன்ட்ரோடியூஸ் ஆகிக்கிட்டு, ஆக்சுவலா நாங்க எங்க தான் இருக்கோம், இது என்ன மாதிரியான இடம்ன்றத கொஞ்சம் சொல்ல முடியுமான்னு கேட்க, அந்த நாய்க்குட்டி தான் அதுக்கான பதில்களை தெரிஞ்சுக்கணும்னா நான் சொல்ற இடத்துக்கு வாங்கன்னு ஒரு மியூசியம்குள்ளார அவங்க 2 பேரையும் கூட்டிட்டு வருது. அங்கதான் காலத்தால் அழிஞ்சு போன டைனோசர் அண்ட் தென் மற்ற உயிரினங்களோட படிமங்களை சேகரிச்சு வச்சது இல்லாம அந்த ஃபிளம்பிள்ஸ் கூட்டத்தோட உருவச்சிலைகளையும் படிமங்களையும் வச்சிருக்கிறத காட்டி, இப்போதைக்கு பூமியில நீங்க ஒரு அழிஞ்சு போன உயிரினமா தான் இருக்கீங்கன்னு சொன்னதை கேட்டதுமே அந்த ஃபிளம்பிள்ஸ்ங்க கண்டுபிடிச்சிருச்சிங்க. ஓ, அப்போ நம்ம ஃபியூச்சர்ல இருக்கமான்னு. அப்புறம் அவங்களுக்கு மேலும் அதை பத்தின புரிதலை கொடுக்கறதுக்காக அந்த நாய்க்குட்டி என்ன பண்ணுது, இவங்க எந்த ஃப்ளவர் வழியா இங்க வந்தாங்களோ அதே ஃப்ளவர்ல ஒரு இடத்துக்குள்ள கூட்டிட்டு வருது. ஆக்சுவலா அந்த இடம் தான் டைம் டிராவல் போர்ட்டலுக்கான ஒரு இன்டர்மீடியட் பிளேஸ்னு சொல்லலாம். அந்த டெக்னாலஜியை உருவாக்குனது யாருன்னா அந்த நாய்க்குட்டியோட ஓனர் தான். அவர் ஒரு சயின்டிஸ்ட், இப்பவும் உயிரோட தான் இருக்காரு. ஆனா அங்க இல்ல. ஏன்னா அவரு கண்டுபிடிச்ச இந்த கால எந்திரத்தோட கோளாறுனால துரதிருஷ்டவசமா டைம் லூப்ல வேற ஏதோ ஒரு இடத்துல மாட்டிக்கிட்டாரு. ஆனா இன்னும் வீடு திரும்பல. ஸோ அது வரைக்கும் இதையெல்லாம் பார்த்துக்கிறது யாருன்னா அந்த சின்ன நாய்க்குட்டி மட்டும்தான். அவர் உருவாக்கின அந்த இன்டர்மீடியட் பிளேஸ் ஒரு லைப்ரரி செட்டப்ல தான் வச்சிருந்திருக்காரு. ஏன்னா காலத்தை கடந்து ஒரு இடத்துக்குள்ள போகணும்னா அதுக்கான கீ வேணும். ஸோ அப்படி அவர் டைம் டிராவல் பண்ணி உருவாக்கி வச்ச அந்த கீ செட்டப் எல்லாம் கலைஞ்சிடக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த ஒரு செட்டப்ல வச்சிருந்திருக்காரு. ஆனா இது தெரியாத அந்த 2 ஃபிளம்மர்ஸ் என்ன பண்ணிருச்சுங்க, எப்பயும் போல அதுங்களோட சேட்டையை எங்கேயும் காட்டிருச்சுங்க. அதுங்களோட சொந்த இடத்துக்கு போறதுக்காக உதவி பண்றேன்னு அந்த நாய் என்ன பண்ணிருக்கு, அந்த போர்ட்டல் ஓபன் பண்றதுக்கான கீயை தேடும் போது அந்த 2 ஃபிளம்மர்ஸும் என்ன பண்ணிருச்சுங்க, கேப்ல அங்க இருந்த மொத்த கீஸுமே களைச்சு விட்டு, தம்பி அவ்வளவு தூரம் தடுக்க ட்ரை பண்ணியுமே அக்கா தவறுதலா கொண்டு போய் மொத்த கீயுமே அந்த டைம் டிராவல் டிவைஸ்ல வச்சிருச்சு. அப்புறம் அந்த மிஷினே ஒரு செகண்ட் கன்ஃபியூஸ்ல கதி கலங்கி போய் தன்னப்பால ஒவ்வொரு போர்ட்டலா ஓபன் பண்ணி விட்டதுல பாவம் இவங்களுக்கு உதவி பண்ண இருந்த அந்த நாய்க்குட்டி தான் கடைசியில வசமா வேற ஒரு டைம் லைனுக்குள்ள போய் மாட்டிக்கிச்சு. அது வந்து சேர்ந்திருக்கிற இடம் ஒரு பனி சூழ்ந்த ஒரு பகுதி. அங்க இருந்த சயின்டிஸ்ட் ஒருத்தர் தன்னோட தேடுதல் பயணத்துல இந்த குட்டி நாயை பார்த்ததும் அதை கொண்டு போய் தன்னோட நாய்களுக்கு இதுதான் இனிமே பாஸ்ன்னு போஸ்டிங் கொடுத்து உட்காரச்சிட்டாரு. கட் பண்ணா காலத்தால அழிஞ்சு மறைஞ்சு போன 4 விலங்கு கண்ணெதிர அந்த ஃபிளம்மல்ஸ் முன்னாடி வந்து நின்னதும் ஒரே ஆச்சரியம், இது எப்படி சாத்தியமாச்சுன்னு. ஆக்சுவலா அந்த டைம் மிஷின் கண்டுபிடிச்சதுமே அந்த சயின்டிஸ்ட் என்ன பண்ணியிருந்திருக்காரு, காலத்தால் அழிஞ்சு போன அத்தனை உயிரினங்களோட லிஸ்டையும் எடுத்து திரும்ப அதுங்களை கொண்டு வர்றது சாத்தியமில்லாத ஒண்ணுன்ற விலங்குகளை மட்டும் சூஸ் பண்ணி டைம் டிராவல் பண்ணி அதுங்களோட இடத்துக்கு போய் அதுங்கெல்லாம் அழிக்கிறதுக்கு முன்னாடியே அந்தந்த இனத்துல ஒவ்வொன்று சாம்பிளுக்காக சேஃபா கொண்டு வந்து அவரோட லேப்ல வச்சிருந்திருக்காரு. அப்புறம் அந்த ஃபிளம்மல்ஸ் நடந்த எல்லாத்தையும் எடுத்து சொல்லி எங்களுக்கு உதவி பண்ண இருந்த அந்த நாய்க்குட்டியை திரும்ப எப்படியாவது இங்கே கூட்டிட்டு வரணும்னு களைச்சு வச்சிருந்த கீயை ஒவ்வொன்றா யூஸ் பண்ணி போர்ட்டல் வழியா ஒவ்வொரு இடத்துக்கா போய் பாக்குதுங்க. எந்த டைம் லைன்ல எக்ஸாக்டா இப்ப அந்த நாய்க்குட்டி இருக்குதுன்ற இடத்த கண்டுபிடிக்கிறதுக்காக ஒவ்வொரு ஃபிளவர் வழியா வெவ்வேறு டைம் லைன்ல இருக்கிற இடத்துக்கு வந்து தேடி பாக்குதுங்க. ஆனா எங்கேயுமே இல்லை. தென் கடைசியா இருந்த ஒரே ஒரு கீயை டிவைஸ்ல வச்சு நம்பிக்கையோட அந்த இடத்துக்குள்ள வந்து பாக்குதுங்க. அதிர்ஷ்டவசமா அவங்களோட நல்ல நேரம் எந்த இடத்துல அந்த நாய்க்குட்டி தொலைஞ்சு போச்சோ அதே இடத்துக்குள்ள வந்து சேர்றாங்க. ஆனா அந்த நாய்க்குட்டியை காப்பாத்தி கூட்டிட்டு போறதுன்றது அந்த ஃபிளம்பிள்ஸுங்களுக்கு சாத்தியமில்லாத ஒரு விஷயமா தான் இருந்தது. ஏன்னா அந்த பெரிய காவல் நாய்களோட கண்ட்ரோல்ல தான் இந்த குட்டி நாய் பாசா இருக்கிறதுனால அதை கட்டி வச்சிருக்கிற சங்கிலியை கட் பண்ணி கூட்டிட்டு போறதுன்றது சாத்தியமில்லாத ஒண்ணுன்றதுனால சடனா அந்த அக்கா ஃபிளம்மலுக்கு ஒரு ஐடியா வந்தது போல உடனே அங்கிருந்து கிளம்பி போய் லைப்ரரிக்கு வந்து அங்க இருந்த ஒரு பலசாலியான டைனோசரை கூட்டிட்டு வந்து ஈஸியா அதை கட்டி வச்சிருந்த சங்கிலியை கட் பண்ண வச்சு காப்பாத்தி கூட்டிட்டு போறாங்க. ஆனா அதுவுமே அவ்வளவு ஈஸியா முடியல. எங்கடா எங்களோட பாசை எங்களுக்கே தெரியாம தூக்கிட்டு போறீங்கன்னு அந்த நாய் கூட்டம் இவங்களை துரத்த ஆரம்பிக்குது. அப்புறம் அதுங்க கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக ட்ரிக்கியா ஒரு பிளான் பண்ணி தான் ஒரு வழியா ஃப்ளவருக்குள்ள நுழைஞ்சு போர்ட்டல் வழியா லைப்ரரிக்குள்ள சேஃபா எல்லாரும் வந்து சேர்ந்துட்டாங்க. ஆனா இடையில டைனோசரோட காலை கடிச்ச ஒரு நாயுமே இவங்க கூடவே சேர்ந்து வந்துருச்சு. தென் பின்பக்கமா காலை ஓங்கி ஒரே ஒருத்தர் வந்த வழியே திரும்ப போயிடுச்சு அந்த நாயும். இருந்தாலும் அடிப்பட்ட அந்த மிருகத்தினால வலி பொறுக்க முடியாம துடிச்சு போச்சு. ஸோ இதையெல்லாம் பார்த்ததுமே தம்பிக்கு அக்கா மேல கண்ட்ரோல் பண்ண முடியாத கோபம். நல்லா பாரு, இன்னைக்கு உன்னாலதான் நம்மளை காப்பாத்தின விலங்குக்கு பரிதாபமான நிலை.
ஆரம்பத்துல இருந்தே உன்னோட சேட்டையினாலையும் கேர்லெஸ் மிஸ்டேக்னாலையும் அந்த கீயை கலைச்சதுனால தான் இன்னைக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனையா வந்து நின்றுருக்குன்னு கண்டபடி கோவத்துல அக்கா ஃபிளமல்னு கூட பார்க்காம தம்பி தாறுமாறா திட்டி கேள்வியை விட்டு சண்டை போட்டான். அப்புறம் ஃபியூச்சர்ல அழிய போற அதுங்களோட உலகத்தை காப்பாத்துறதுக்காக அதோட இடத்துக்கு தனியாவே போறதா முடிவு பண்ணிருச்சு. அந்த நாய்க்குட்டி தம்பியோட போக சொல்லி அவ்வளோ தூரம் கன்வின்ஸ் பண்ணியுமே தென் போர்ட்டல் ஓப்பன் பண்ணி ப்ரெசென்ட்ல அதோட இடத்துக்கு வந்து சேர்ந்ததும் அதுங்களோட இனமே ஃபியூச்சர்ல மொத்தமா அழிய போகுதுன்னு சொன்னதை கேட்டு ஆரம்பத்துல அந்த கூட்டத்துல இருந்த ஒரு ஃபிளமல் கூட நம்பல. தென் அதுங்களுக்கு ப்ரூவ் பண்ணி காட்டுறதுக்காக ஃபியூச்சர்ல அது கொண்டு வந்த பேக்ல இருந்து ஒரு சில பொருட்கள் எல்லாம் எடுத்து காமிச்சு இதுதான் நடக்க போகுது, இதை நீங்க நம்பிதான் ஆகுன்ற மாதிரி சொல்லி புரிய வச்சிட்டு இருக்கு. கட் பண்ணா அக்காவை பிரிஞ்சிருக்கிற தம்பிக்கு ஒரே மன வருத்தம். தெரியாம வாயை விட்டதுனால இப்ப என்னடானா அக்காவை பிரிஞ்சு 5 நிமிஷம் கூட அவனால இருக்க முடியல. மன்னிப்பு கேட்டு மறுபடியும் பேசுறதா முடிவெடுத்து அங்குள்ள அனிமல்ஸோட உதவினால போர்ட்டல் ஓபன் பண்ணி அதோட இடத்துக்கே வந்து சேர்றதா முடிவு பண்ணுது. தென் கட் பண்ணா அவனோட அக்கா இப்ப வரைக்குமே ஃபியூச்சர்ல அதுங்களோட உலகம் அழிய போகுதுன்னு அவ்வளோ தூரம் கன்வின்ஸ் பண்ணியுமே அந்த கூட்டத்தில் ஒரு ஃபிளமல் கூட அதை பெருசாக கண்டுக்கவே இல்லை. அப்பதான் அந்த நாய்க்குட்டி திடீர்னு ஃபியூச்சர்லேருந்து இதுங்களோட இடத்துக்கு வந்து சேருது. உங்கள் உலகம் மொத்தமாக அழிய போகுது, ஃபியூச்சரில் அப்படி ஒரு இனமே இருக்காதுன்னு ஒருத்தர் ரொம்ப நேரமாக சொல்லிட்டு இருக்காளே, அதுக்கு காரணம் யாருன்னு தெரியுமா? வேற யாரும் இல்லை, வந்திருக்க நானே தான்னு பெரிய குண்டா எடுத்து போட கேட்ட அக்காவுக்கும் அங்க இருந்த மொத்த ஃபிளமல்ஸுக்குமே வாயில வாரி போட்டுக்கிற மாதிரி அள்ளு விட்டுருச்சு. தென் அதோட கெட்ட எண்ணத்தை புரிஞ்சுக்கிட்டு அதை தடுக்கலான்னு அந்த அக்கா ஃபிளமல் எவ்வளவோ ட்ரை பண்ணியுமே அதோட கூட்டத்தை அழிக்கிறதுக்காக குகையோட என்ட்ரன்ஸ்ல ஒரு பாம்பு வச்சு தகர்த்து யாருமே வெளியே வராத மாதிரி டோட்டலா சீல் பண்ணி விட்டுருச்சு. தென் தடுக்க பார்த்த அந்த அக்கா ஃபிளமலையுமே ஒரு மரத்துல கட்டி போட்டு எதனால அந்த நாய்க்குட்டி இந்த அளவுக்கு ரக்கடா மாறுச்சுன்ற விஷயத்த எடுத்து காட்டுது. அதாவது இப்போதைக்கு இந்த தீவுல வாழ்ற ஃபிளமல்ஸ் கூட்டம் எல்லாம் ஒன்ஸ் அதுங்க இந்த தீவுல தான் இருக்குன்னு சார்லஸ் டார்வின் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் வருங்காலத்துல மனுஷங்களோட செல்ல பிராணிகளா இருந்த பூனை நாய்க்குட்டிக்கு பதிலா இந்த ஃபிளமல்ஸ் கூட்டம் தான் அளவுக்கு அதிகமா புழக்கத்துல வந்துருச்சுங்க. ஸோ அதனால பாதிக்கப்பட்ட நாய்க்குட்டிகள்ல இதுவும் ஒன்று. அப்பதான் இந்த ஒரு நாய்க்குட்டியை யாருமே பெட்டா ஏத்துக்காது இருந்தப்போ அந்த சயின்டிஸ்ட் மட்டும்தான் இந்த நாய்க்குட்டியை செல்ல பிராணியா ஏத்துக்கிட்டு அவர் கண்டுபிடிச்ச டைம் டிராவல் டிவைஸை யூஸ் பண்ணி ஒவ்வொரு இடத்துக்கும் அவர் போகும்போதும் இந்த நாய்க்குட்டியும் கூட சேர்த்து கூட்டிட்டு போயிருந்திருக்காரு. ஸோ அப்படி ஒரு சாகச பயணத்துல தான் ஆரம்ப காலகட்டத்தில் அப்பதான் ஒரு ஐலாண்ட்ல சார்லஸ் டார்வின் அந்த ஃபிளமல்ஸ் கூட்டத்தை முறையா கண்டுபிடிக்கிறாரு. அது வரைக்கும் எந்த ஒரு இன்டென்ஷனும் இல்லாம இருந்த அந்த நாய்க்குட்டி தானாவே அதுங்களை அழிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது சும்மா விட முடியுமான்னு தன்னோட வெஞ்சன்ஸை தீர்த்துக்கிறதுக்காக அதை இத்தனை நாளா பத்திரமா பார்த்துக்கிட்ட சயின்டிஸ்ட ஓனர்னு கூட பார்க்காம ஒரு போர்ட்டலை கிரியேட் பண்ணி வேற ஒரு டைம் லைன்ல அவர் அனுப்பிவிட்டுருச்சு. தென் ஒரு பெரிய பாம்பை கொண்டு வந்து அந்த ஹைலாண்ட்ல போட்டு மொத்தமா அந்த ஃபிளமல்ஸ் கூட்டத்தை அழிச்சிருச்சு. ஸோ இப்படிதான் நடந்தது, இனிமேவும் அப்படிதான் நடக்க போகுதுன்னு கட்டி வச்சிருந்த ஃபிளமல் கிட்ட சவால் விட்டு சொல்லிட்டு இருக்கு. ஒரு பக்கம் அந்த நாய்க்குட்டி தான் சதி வேலை பண்ணி ஃபிளமல்ஸ் கூட்டத்தையும் அழிச்சது அண்ட் அதோட ஓனரையுமே இந்த நிலைமைக்கு கொண்டு வந்ததுன்னு தம்பிக்கும் அண்ட் அது கூட இருந்த அனிமல்ஸ்க்கும் தெரிய வர மொத்தமா சேர்ந்து உதவி பண்றதா சொல்லி அந்த நாய்க்குட்டியோட சதி திட்டத்தை தடுக்கிறதுக்காக அதோட இடத்துக்கு வந்து சேருதுங்க. தென் எதிர்பார்த்த மாதிரியே தம்பி அக்காவை சந்திக்கிறான், நடந்த எல்லாத்துக்கும் மன்னிப்பு கேட்கறான். அப்புறம் கட்டி வச்சிருந்தவளை லாக்ல இருந்து ரிலீஸ் பண்றான். தன்னோட பிளானை தடுக்க வந்திருக்காங்கன்னு விஷயத்த தெரிஞ்சுக்கிட்ட அந்த நாய்க்குட்டி இவங்களை கொல்றதுக்காகவே உருவத்துல ரொம்பவும் பெருசா மான்ஸ்டர் மாதிரி ஒத்தகன்னு வச்சிருக்கிற ஒருத்தனை வச்சு அண்ணன் தங்கச்சி 2 பேரையும் பிடிச்சி சாப்பிட அதோட வாயில போடுற சமயத்துல ஒரு வழியா அந்த அனிமல்ஸ் கூட்டம் உதவிக்காக ஒரு வண்டியில வந்து அதை இடிச்சு 2 பேரையும் சேஃபா காப்பாத்திருச்சுங்க. தென் உடனே பாதுகாப்புக்காக எல்லாரும் அந்த வண்டிக்குள்ள ஏறிக்கிறாங்க. அப்பவும் அந்த ஒத்தக்கண்ணை விடாம பஸ்ஸை பிடிச்சி உழுக்க ஆரம்பிச்சிட்டான். தென் ஒரு கட்டத்துல எல்லாரும் வெளியே வந்துடுறாங்க. ஆனா அந்த ஒத்த கண்ண மான்ஸ்டருக்கு தெரியல இன்னும் அவங்க பஸ்ஸுக்குள்ளதான் இருக்காங்கன்னு தூக்கி கடல்ல வீசிட்டான் அந்த மொத்த பஸ்ஸையுமே. அப்புறம் அந்த ஒரு சமயத்துல தான் அக்காவுக்கு புதுசா ஒரு ஐடியா வருது. ஃபிளமல்ஸ் கூட்டத்தை அடைச்சு வச்சிருக்கிற குகையோட என்ட்ரன்ஸ்ல பூரா பாறையை மூடி இருக்கு. ஸோ இவ என்ன பண்றா, அதோட கவனத்தை ஈர்த்து அதை பார்த்து டீஸ் பண்றா. இவ கிண்டல் பண்ற சேட்டை பிடிக்காம அந்த ஒத்த கண்ணை என்ன பண்றான், என்ட்ரன்ஸ்ல இருந்த மொத்த பாறையும் ஒவ்வொன்றா தூக்கி இவங்க மேல வீசுறான். இதனால அங்க இருந்த பாறை மொத்தமா சரிஞ்சு அவன் மேல விழுந்துருது. அண்ட் தென் கொகைக்குள்ள மாட்டிட்டு இருந்த அத்தனை ஃபிளமல்ஸுமே கடைசியா தப்பிச்சிருச்சுங்க. ஸோ எந்த ஒரு தலைவன் அண்ணன் தங்கச்சி அதோட கூட்டத்துல இருந்து ஒதுக்குனானோ அதே தலைவன் மறுபடியும் அதுங்க கிட்ட மன்னிப்பு கேட்கறான். அண்ட் இந்த ஃபிளமல்ஸ் கூட்டத்தையும் அதுங்களோட தீவையும் கண்டுபிடிக்கிறதுக்காக வந்திருந்த சார்லஸ் டார்வினுக்கு ஃபைனலா அதுங்க இங்க தான் எக்ஸாக்டா இருக்குன்ற லொகேஷனை வான வேடிக்கை வச்சு அவருக்கு தெரியப்படுத்திடுறாங்க. அப்புறம் பாம்பை வச்சு அந்த ஐலாண்டை மொத்தமா அழிக்கணும்னு நினைச்ச தீய எண்ணத்தோட இருந்த அந்த நாய்க்குட்டியோட சதி திட்டத்தையுமே அண்ணன் தங்கச்சி 2 பேரும் ட்ரிக்கியா யோசிச்சு 2 பூவோட போர்ட்டலை வச்சு ஒரு 10 செகண்டுக்கு அந்த தீவை மொத்தமா காணாம போக வச்சு மறுபடியும் அதே இடத்துல வர வச்சிடறாங்க. இதனால அந்த நாய்க்குட்டியோட மொத்த பிளானுமே சொதப்பிருச்சு. ஸோ கடைசியா அண்ணன் தங்கச்சி 2 பேரும் அந்த அட்டகாசமா பண்ண ட்ரிக்ல இத்தனை வருஷமா தொலைஞ்சு போயிருந்த அந்த சயின்டிஸ்டுமே திரும்ப வந்துட்டாரு. தென் தன்னோட தோல்வி ஏத்துக்க முடியாத அந்த நாய்க்குட்டி இப்பவும்
இப்பவுமே அந்த ஃப்ளம்மல்ஸ் கூட்டத்தை கொன்னே ஆகணும்னு வெறியோட அட்டாக் பண்ண முற்படுது. ஆனா அதுக்குள்ள சயின்டிஸ்ட் தடுத்துறாரு. அண்ட் தென் தன்னை காப்பாத்தின அக்கா தம்பி 2 பேருக்கும் பிளஸ் மற்ற இன்டேஞ்சர் ஸ்பீசஸ் அனிமல்ஸுக்கும் நன்றியையும் தெரிவிக்கிறாரு. அப்புறம் எப்பயும் போல ஃபியூச்சர்ல ஃப்ளம்மல்ஸ் கூட்டம் மக்களோட புழக்கத்துக்கு வந்துருச்சுங்க. அண்ட் திரும்ப வந்த சந்தோஷத்துல சயின்டிஸ்ட் அவரோட அம்மா கூட எப்பயும் போல சேர்ந்துட்டாரு. அண்ட் இதுல ஸ்பெஷலான விஷயம் என்னன்னா, அன்னிலிருந்து ஏதோ டவுன் பஸ்ல டிக்கெட் இல்லாம சுத்துற மாதிரி தோணுச்சுன்னா ஃபியூச்சருக்கும் ப்ரெசென்ட்டுக்கும் போய் போய் வராங்க. அண்ட் கட் பண்ணா எந்த ஒரு ஃபெஸ்டிவலை பார்க்கணும்னு எதிர்பார்த்தாங்களோ கடைசியில் அவங்களுக்காக தான் அந்த ஃபெஸ்டிவலை உருவாக்கியிருக்காங்க. ஏன்னா அந்த ஃப்ளம்மல்ஸ் கூட்டம் ஃப்ளவர் ஃபெஸ்டிவலை கொண்டாடுறதுக்காக ஃப்ளவர்ஸ் யூஸ் பண்ணி உருவாக்கின சிலையே அக்கா தம்பி 2 பேரோட உருவத்தை வச்சு தான். ஸோ படத்தில் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி கதைக்களம் முடிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதோட படம் முடிஞ்சது. எப்படி இருந்துச்சு மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்கள் வாசன் வாய்ஸ் ஓவர். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். பாபி நோட் சேனல். சி கைஸ்.